ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை இந்த காலை நேரத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கடந்த 5 நாட்களாக நம்முடைய தியானத்தின் தலைப்பு, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் எப்படி ஓட வேண்டும், ஸ்திரத்தன்மையோடு முற்றிலுமாய் இந்த ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய, மனதில் வைக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அதை மையமாக வைத்து தான் நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் நாம் அந்த வேத பகுதியை தொடர்ந்து தியானிக்கலாம். நாம் நம்மை சுற்றி இருக்கிற இந்த பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு என்ன செய்ய வேண்டுமா? நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஏற்கனவே நாம் பார்த்த காரியம் என்ன? இந்த மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தை போல இருக்கிற இந்த ஓட்டத்திலே நாம் ஆயத்தத்தோடு ஓட வேண்டும் என்று நாம் பார்த்தோம். எப்படிப்பட்ட ஆயத்தம்? பாரமான யாவற்றையும் தள்ளிவிட வேண்டும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட வேண்டும். இதுதான் ஆயத்தம். சரியான ஆயத்தம் இருக்க வேண்டும். அதே போல் ஆயத்தம் இருந்தால் மாத்திரம் போதாது, பொறுமை அவசியம். we must run with patience, not only preparation but patience, endurance, சகிப்புத்தன்மையோடு கூடிய பொறுமை. இது ஆங்கிலத்தில் எப்படியா எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், let us run with perseverance the race marked out for us. இது நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு ஓட்டம் இருக்கிறது, எனக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஓட்டம் இருக்கிறது. இதிலே நாம் இருவரும் ட்ராக் மாறாமல் ஓட வேண்டும். எப்படி ஓட வேண்டும்? பொறுமையோடு ஓட வேண்டும். இதில் அவசரப்பட்டால் காரியம் நடக்காது. இப்படி எதற்காக இந்த பொறுமை என்று சொல்லும் பொழுது நீங்கள் தவறாய் நினைக்கக்கூடாது. பொறுமை என்று சொன்னால் பொதுவாக நம்முடைய மனதில் வருவது அமைதியாக ஒரு இடத்திலே மௌனமாக காரியங்கள் அதுவாகவே நடக்கட்டும், என்னதான் நடக்கிறது என்று நான் பார்க்கிறேன் என்று நாம் பொறுமையை கையாளுகிறோம் என்கிறதான அர்த்தத்திலே ஒரு ஓரமாய் உட்கார்ந்து இருப்பதற்கு பேர் பொறுமை அல்ல. பொறுமை என்று சொன்னால் இட் இஸ் அன் ஆக்டிவ் வேர்ட். அது செயல்படுகிற ஒரு காரியத்தை, அந்த அர்த்தத்திலே இது எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி? நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே இந்த ஓட்டத்திலே நம்மை சோதிப்பதற்கு பல காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்திலிருந்து நம்மை கீழே தள்ளுவதற்கு பல சோதனைகள் இருக்கிறது. பிசாசு பலவிதமான காரியங்களை கொண்டு வருவான். அவைகள் எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்கிறவர்களாக, ஒன்றின் பின் ஒன்றாக அவன் கொண்டு வரும் பொழுது அதை நாம் மேற்கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இப்பொழுதுதானே ஒரு சோதனையிலிருந்து நான் மேற்கொண்டு வெளியே வந்திருக்கிறேன், மறுபடியுமாக ஒரு சோதனையா, மறுபடியுமாக இந்த பாவ காரியங்களை பிசாசு கொண்டு வருகிறானா என்பதாக நாம் அதை கண்டு சோர்வடையக்கூடாது. காரணம், பிசாசனுடைய வேலையை அவன் செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வேலை என்ன? எவனை விழுங்கலாமோ என்று அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போது ஒரு சோதனையிலிருந்து நாம் மேற்கொண்டு விட்டால் அதில் நாம் ரொம்ப பெருமை அடையாதபடிக்கு நாம் எச்சரிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். காரணம், பிசாசு அடுத்த சோதனையை நாம் எந்த ரூபத்திலேயாவது, எந்த நபர் மூலமாவது பிசாசு நிச்சயமாக வந்து நம்மை சோதிப்பான். அப்படி அவன் வரும் பொழுது நாம் விழிப்புள்ளவர்களாக, ஆவிக்குரிய விழிப்போடு நாம் காணப்பட வேண்டும். இது நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் என்று சொல்லும் பொழுது, உங்களுடைய ட்ராக்கில் நான் ஓட முடியாது, என்னுடைய ட்ராக்கில் நீங்கள் ஓட முடியாது. அப்போ நம் இருவருக்கும், எல்லாருக்குமே வேறு வேறு ட்ராக்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ஓட்டத்திலே உங்களுக்கென்று ஒரு நியமித்திருக்கிற ஒரு ஓட்டம் இருக்கிறது, எனக்கென்று நியமித்திருக்கிற ஒரு ஓட்டம் இருக்கிறது. அதே போல் நாம் இன்னொரு காரியத்தையும் கவனிக்க வேண்டும். இது ஏதோ ஒரு போட்டி மனப்பான்மையோடு ஓடுவதல்ல. நாம் எல்லாரும் ஒரே குழுவை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். we are on the same team. this is not for any competition. இது ஏதோ ஒரு உங்களை காட்டிலும் நான் வேகமாய் ஓடி நான் ஜெயித்து விட போகிறேன் அந்த மனநிலையோடு அல்ல. நாம் we are on the same team. ஒரே குழுவாக நாம் அந்த மனநிலையோடு தான் ஓட வேண்டும். காரணம் என்ன? என்னை எப்படி ஆண்டவர் ரட்சித்து அழைத்திருக்கிறாரோ அதே போல தான் நம்முடைய சகோதர சகோதரிகளை ஆண்டவர் ரட்சித்து அழைத்திருக்கிறார். இந்த மனநிலையோடு தான் நாம் செயல்பட வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு போட்டி மனப்பான்மையோடு, பொறாமையோடு தான் இந்த ஓட்டத்திலே பல பேர் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இப்படிப்பட்ட போட்டி மனப்பான்மை, பொறாமையோடு ஓடினால் நிச்சயமாக ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிக்க முடியாது. அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற ஆண்டவராக இயேசுவை நோக்கி தான் நாம் ஓட வேண்டும், மனிதர்களை நோக்கி அல்ல. அடுத்தவர்கள் எப்படி ஓடுகிறார்கள் என்று அதை பார்ப்பதற்காக அல்ல. அடுத்தவர்கள் ஒருவேளை அவர்கள்
நாங்களும் கிறிஸ்தவர்கள், நாங்களும் ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு வேதத்திற்கு புறம்பான காரியங்களை செய்யலாம். வேதத்தை சத்திய வேதத்தை விட்டுவிட்டு அதனுடைய வழிமுறைகளை விட்டுவிட்டு தங்களுக்கு பிரியமான காரியங்களையே மனம் போன போக்கிலே அவர்கள் ஜீவிக்கலாம். ஊழியங்கள் செய்யும் பொழுதும் கூட மற்றவர்கள் உலக பிரகாரமாக இருக்கிற வழிமுறைகளை பயன்படுத்தி ஜனங்களை கவர் பண்ண வேண்டுமே என்று சொல்லி பல காரியங்களை செய்யலாம். ஆனால் பிரியமானவர்களே, நாம் அவர்களை பார்க்காதபடிக்கு, அப்படிப்பட்ட ஊழியங்களை பார்க்காதபடிக்கு, நான் சத்தியம் வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி தான் நான் நடக்கப் போகிறேன், நான் அதன்படி தான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும், என்னுடைய ஊழியத்தையும் நான் அதன்படி தான் அமைத்து கொள்ள வேண்டுமே என்கிறத அந்த சரியான மனநிலை இன்றைக்கு நமக்கு அவசியம். பல பேர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், உலக பிரகாரமாக பல வழிமுறைகளை ஒரு மனிதன் கையாளும் பொழுது அதில் அவருக்கு ஜெயம் கிடைக்கும் பொழுது பல பேருக்கு இந்த சோதனையும் இருக்கிறது. கிறிஸ்தவர்களை குறித்து நான் பேசுகிறேன். அந்த மனிதன் இந்த காரியத்தை செய்கிறான், ஆனால் அது வேதத்திற்கு புறம்பாக இருந்தாலும் இட் இஸ் ஸ்டில் சக்ஸஸ்ஃபுல். அது ஜெயமாக தானே இருக்கிறது. அப்போ நமக்கு வேண்டியது என்ன? ஜெயம். அதே மாத்திரம்தான் நம்முடைய கண்கள் பார்க்கிறதே தவிர்த்து இதிலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரா, அதாவது சத்திய வேதத்திற்கு உண்மை உள்ளவராய், ஆண்டுடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவராய் இருந்து அந்த மனிதன் அந்த காரியத்தை செய்கிறாரா என்பதை நாம் பல நேரங்களிலே கவனிக்க தவறுகிறோம். ஆகவே தான் பிரியமானவர்களே, பல நேரங்களிலே உலக பிரகாரமான வழிமுறைகள் எல்லாம் சரியானதாக இருக்காது. நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு போய் அதை சரி செய்து பார்க்க வேண்டும். அப்போ நம்முடைய ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓட வேண்டும். அதே போல் நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக ஆண்டவராக இயேசுவை நோக்கி நம்முடைய கண்கள், நம்முடைய நோக்கம் எல்லாம் அவர் மேலே இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அந்த ஓட்டத்திலே நாம் போட்டி மனப்பான்மையோடு, பொறாமையோடு அல்ல, பொறுமையோடு ஓட வேண்டும். இந்த சிந்தனையோடு நாம் இன்றைக்கு முடிக்கலாம். நாளை தினத்தில் இந்த வேத பகுதியை தொடர்ந்து தியானிக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபை நாள் நம்ம நடத்துவாராங்க. ஆமென்.